வீக்கெண்ட் எப்போ வரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் சாட்டர்டே சண்டே வந்தாலும் ராக்கெட் வேகத்தில் முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் சாட்டர்டே ஹைலைட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு ஆதி vlog. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அலையில் இருக்க நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதும் வெயில் பயங்கரமாக அடிச்சுது. இருந்தாலும் ஆர்டரை முடிச்சுட்டு இருக்கப்போவே ஷாப்பிங் பண்ணால் அவ்வளோ என்ஜாய் பண்ணலான்னு இப்போவே கிளம்பிட்டோம். பாருங்க, அவங்க அப்பா ஐடி கார்டை போட்டுட்டு ஆட்டோ போட்டுட்டு வரா. இதுதான் ஒமான் பார்டர் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பூத்து. அதில் இதுதான் லாஸ்ட் ஏரியா. இதுக்கு அப்புறம் ஒமான் தான். நெக்ஸ்ட்டும் வந்துட்டோம். கார் பார்க் பண்ணிவிட்டு மால்குள்ளே ஷாப்பிங் ட்ராலி எடுத்துக்கிட்டு கிளம்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டும் ஷார்ஜாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் வெரைட்டிஸ் அண்ட் ப்ரைஸஸ் ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். அலைனில் ஒரே ஒரு நெஸ்டோ தான், பட் ப்ரைஸஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மொபைல் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு vlog எடுக்கிற மாதிரி ஆதரா விளையாடிட்டு இருந்தா. அவ கூடவே ஓடிட்டு இருப்போம் ரெண்டு பேருமே. இப்படி வெளியே வந்தாலே அவளும் இப்படி வெளியில வந்தாதான் நிறைய பேரை பார்க்க முடியும். அதனால ஜாலியாக இருப்பா. இப்போ பாருங்க, நெஸ்டோவில் பூண்டு கூட எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நான் எப்பவுமே இந்தியன் பூண்டு தான் வாங்குவேன். உருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து பிக் ஷாப்பர் பேக் கொண்டு வந்துடுவோம். பிகாஸ் பேக்கிங் பேக்ஸ்க்கு இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு.
ஒரு வேளையாக திங்ஸ்லாம் சேஃபாக பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். தமிழ் நியூ இயர் வர்றதுனால போகிற வழியில் சாமிக்கு பூவும் பொங்கலுக்கு பச்சை அரிசியும் வாங்க பெருமாள் ஸ்டோர் போகிறோம். பெருமாள் ஸ்டோரில் இந்தியன்ஸ்க்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கும். பாருங்கள், பூஜை ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், மில்லட்ஸுன்னு ரேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். மண்டே நியூ இயர் வர்றதுனால சாட்டர்டே நான்வெஜ் பண்ணிட்டோம். சண்டே ஹோம் க்ளீனிங் பண்ணுறதுனால ஃபிஷ் வாங்கியாயிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு. மண்சட்டியில் ஃபிஷ் குழம்பு பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லெண்ணெயில் சமைச்சா வீடே கமகமன்னு இருக்கும். இங்கே தமிழ் சங்கம் ஈவெண்ட்டில் இருந்து என்ன ஆஃபரில் வாங்கணும், யூஸ் பண்ணவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் கூட பெஸ்ட்டு வித் 1/get 1 ஆஃபரில் இருந்தது. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்களும் யூஏயில் இருந்தால் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஃபிஷ் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்குற டைமில் சாதம் வச்சுட்டேன், இன்னும் லைட்டாக வேகணும். பாருங்க, நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாம் தேவைக்கு போட்டு வதக்கிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் பச்சை ஃப்ளேவர்லாம் போகும். எங்கள் மாமியார் ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு வச்சா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கோகோனட் சோம்பு அரைச்சி குழம்புல ஆட் பண்ணிப்பேன். நல்லா கொதி வந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காவும் சோம்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கான திக்னஸ்க்கு வாட்டர் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அதை வடித்து வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் ஏர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அதனால ஏர் ஷைன் கொடுக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது வாஷ் பண்ண ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள்
காணக்கத்தை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். இது நல்ல டேஸ்ட் இருக்கும். அண்ட் இதில் omega-3 ப்ரோட்டீனுக்கு பெஸ்ட் சோர்ஸு. கொழும்பு 5 மினிட்ஸில் ஸ்லிம்மில் வச்சுட்டு சைடில் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு பேக்கெட் மசாலா இல்லாமல் கையிலே இடித்து குயிக்காக டேஸ்ட்டாக வச்சிடலாம். சந்தியா ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர், கூடவே ஜிஞ்சர், கார்லிக், கறி லீவ்ஸ் நல்லா கையில் இடித்து அதை பேஸ்ட்டில் ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ் பீசஸில் இந்த மசாலாவை தடவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரையோட இன்னைக்கு லஞ்சு ரெடி. சாப்பிட்டு ஒரு மூவி ப்ளஸ் குட்டி தூக்கத்தோட சாட்டர்டே ஸ்பெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ.